ம். என்ன பாப்பா செஞ்சுட்டு இருக்கிற சமையல்? இன்னைக்கு வந்து முட்டை தக்காளி செஞ்சுட்டு இருக்கேம்மா தோசைக்கு. அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன போட்டிருக்கிறேன்னு. இன்னைக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முட்டையை இது மஞ்சத்தூள் உப்பு போட்டு எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அதே எண்ணெயில் முட்டையை வேக வச்சு, ஆமாம், இஞ்சி பூண்டு போட்டு அது கூட வெங்காயம் தக்காளி அவ்வளோதான். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா அவ்வளோதான் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சூறாக வதக்கணும். நல்லெண்ணெய் சும்மா எண்ணெய் போதும், சும்மா எண்ணெய் போதுமா? நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி இது வேணா ஊற்றிக்கலாம். ஏன்னா ராஸ்மல் அப்படியே இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு சுண்டுற அளவுக்கு வந்துடணும். வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிட்டு கடைசியாக நம்ம முட்டை செய்ய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கருவேப்பிலை போட்டு இப்படி வதக்கணும். வதக்கிட்டு கடைசியாக நம்ம முட்டையை எடுத்து உள்ளே போட்டுடணும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம இப்போ எதுக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட போகிறோம். ஆமாம், இதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டோம்னா இந்த மசாலாவோட நல்ல இதாக நம்ம சும்மா கரண்டி போட்டோம்னா முட்டை உடஞ்சி போயிடும். அதனால் அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு மசாலா எடுத்து அதை மூடி வச்சு ஆமாம் அப்படியே விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேட்டுக்கிட்டிங்களா? இது சூப்பரான ஒரு டிஷ்ஷு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்டில் கூட கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, பாய்.